கேளு. சொல்லட்டுமா? சொல்லுங்க. பந்து பிள்ளி கற்க வேண்டி வழிமாதே கற்கண்டமணி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு எங்க பதில் கூறு பாப்பா. ஏன்னா நான் பாடுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு மனசுல என்ன, ஆஹா தப்பிச்சுட்டோம், என்னே கதை புடியே போயிரும் நினைச்சு அவர் மனசுல அதுதான் அந்த பொன் சிரிப்புன்றது. உக்க திட்ட வெக்க முடிகின்றீங்களே, நான் தான் பாட சொல்றேன்ல, நீ பேசுமான்னு சொல்ல முடியாதானே. உடனே ஒரு பாட்டு பாடிக்கிறேன். இது ஒரு பாட்டா? இது கதை பாட்டு. நான் கேட்கிறேன், ஒரு தாய் வந்து எத்தனை குழந்தை வரலாம்? ஒரு தாய் ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். ஒரு நேரத்தில் 5 பிள்ளை வைக்கக்கூடிய காரணம் உண்டு, 2 பிள்ளை வைக்கக்கூடிய காரணம் உண்டு. எங்க அம்மா 16 பிள்ளை பார்த்தாங்க. 16 பிள்ளைகள். நல்லா இருக்கட்டும். சரி, 2 பொம்பளை சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற முடியுமா? முடியுமே. இல்லையா? எதை கண்ட முடியும்? முடியும். எப்படி முடியும்? முடியும் நான் சொல்லுவேன். ஏங்க 2 பொம்பளை சேர்ந்து கிழவி குமரி ஆவாளா? கிழவி குமரி ஆவா. குமரி கிழவி ஆவாளா? ஆவா. கேப்பையில நெறி வதி கை வடிதுனா கேப்பாருக்கு மதி எங்க போச்சுன்னா நான் கேப்பையிலையும் நெய் வடியும் சொல்லுவேன். நான் சொல்றேன், அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிரபத்தான்னு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பத்தான். எனக்கு தெரியுமோ? இடிச்சுக்கிட்டு பெத்தா. ஆமா, எங்க பெத்தா? நீ சொன்னீங்க பாண்டவர்களும் கௌரவர்களும். கௌரவர் கூட்ட எத்தனை 100, 101 துச்சல. அதுக்கு முன்னாடி 5 ஆம்பளை பிள்ளை பெத்தா. யார் பெத்தா? காந்தாரி பெத்தது 101. குண்டி தேவி பெத்தது குண்டி. எத்தனை பிள்ளை பெத்தா? 5 பிள்ளைகள். அவள் 5 பிள்ளை பெத்தா. எல்லா ஊருடைய அம்சங்கள் தானே. அம்சத்துல எத்தனை பிள்ளை பெத்தா? 5 பிள்ளை. முதல் பிள்ளை யார் பிறந்தது? தருமன். யாருக்கு? யமதர்மனுடைய அம்சமாக. 2வது பிள்ளை தருமன் பீமன் வாயுடைய அம்சமாக பிறந்தான். அடுத்து அர்ஜுனன். அது யாருக்கு பிறந்தான்? இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன். அடுத்து 2 பேரு நகுலன் சகாதவே அஸ்வினி தேவனுடைய அம்சமாக பிறந்தவர்கள். இப்படி பிறந்திருக்காங்க இல்லையா? அதனால கேள்விப்பட்ட காந்தாரி கர்ப்பமாக இருந்தால் உலக்கு இழுத்து வைத்திருச்சா 101 பிள்ளைகள் வெளிப்பட்டது. அதை சாடியில போட்டு மூடி வைத்திருந்தால் உடைந்தது. அதனாலதான் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தா, எதிர்த்த வீட்டுக்காரியை இடிச்சுக்கிட்டு பெத்தா. இது கதை உண்டு. உலகத்துல ஒரு மனிதருக்கு சாதாரணமா கையில எத்தனை விரல் இருக்குமா? 5 விரல் இருக்கும். ஆனா அருணகிரி நாதனுக்கு 6 விரல். யாருக்கு? அருணகிரிக்கு 6 விரல். அதனாலதான் அவனுடைய அனுக்கிரகம், முழுமை அனுக்கிரகம் அருணகிரிக்கு கிடைத்தது. இப்ப கட்ட விரல்னால உலகத்துல ஒரு பொங்கலை சிறப்படைஞ்சிருக்கான். ஓ மாதிரியே முடிவடையாது. யாரும் தெரியுமா? அப்பா வீட்டுக்கு அப்பா போனா நீயும் தொங்குற நானும் தொங்குற மாதிரியா இருக்கு. சொல்லிக்கிட்டு இருப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, அவங்க வேற ஒண்ணும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்றதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு நேரம் தெரியும். உடனே வந்து 2 பேர்த்தையும் போக சொல்லிடுவாங்களா, நீங்க 4 பாட்டை பாடிட்டு உள்ள ஏமாத்திட்டு ஓடுறதுக்கா? நான் விடவே மாட்டேன். சரி, கக்கையா புளிஞ்சு சாரை எடுக்காம. அதனாலதான் கேட்கிறேன், கெட்டவர்களால் பெருமை அடைஞ்ச பெண் யாரு? சரி, கெட்டவர்கள் பெருமை அடைஞ்ச பேசுமா? நாடு தொழிலாறு தங்களை போட்ட முனிவர்கள் தவசுக்குரிய இடமாகப்பட்டது இந்த இடம். சுவாமி, நான் கேட்கல உன்ட்ட. நான் கேட்டா தானே நீ சொல்லணும். நான் நாடு என்ன நாடுன்னு கேட்டா நீ தொண்டை நாடுன்னு சொல்லலாம். நான் முன்ன போனாலும் வரமாட்டேங்க, பின்ன போனாலும் வரமாட்டேங்க. பேசு. கை அதாவது கெட்டவரனால் பெருமை அடைஞ்ச பெண் யாரு? அதே பெண்ணு தான் கைகேகி அப்படி சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டு. எப்படி அசரனை காப்பாத்தினால எப்படிங்க? எப்படி எப்படி முசா போட்டு வாங்கி தொலைஞ்சிருக்க அடிப்படை வேணாமா? கைகேன்னு சொன்னா போதுமா? சரி, மந்திரி பட்டணம் எங்க இருக்குன்னா என்ன சொல்லுவான்? இருக்கு
கட்டுமாவடிக்கும் பக்கத்துல மந்திரிப்பட்டினம் இருக்குன்னு சொல்லணும். பட்டுக்கோட்டை போற வண்டி இருக்குன்னு சொல்லணும். இருக்குன்னா எங்க இருக்கு இப்படி சொல்லிட்டே என்னைய 2 மணிக்கெல்லாம் வர சொல்லி தொலைஞ்சுட்டாங்க. சரிங்க கட்டேன். ஆனால் நீங்க சொல்றது அடிப்படை வழி நிச்சயமாக எதாக இருந்தாலும் அடிப்படை நிச்சயமாக தேவை. அஸ்திவார பலமாக இருந்தா தான் கட்டடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே ஸ்ட்ராங் தான். ஆனா என்ன செய்தான்? கைகேயி தசரதை காப்பாற்றுகின்றான். எப்படி? தசரதை போர் பண்றான் யாரோடு அப்படின்னா அதிரதன் அப்படிங்கிறோடு போர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போர் செய்யும் பொழுது தசரதன் போனாமலுக்கு தேறி அதில் இருந்தது சக்கரம். சக்கரத்துக்கு உறுதுணை அச்சாணி. அச்சாணி நல்லா இருந்தாத்தான் சக்கரம் கீழே விழுகாது, நடி கமுந்து போகும்ல. அவன் என்ன ஆனது? இந்த சக்கரம் உருள இந்த அச்சாணியாகப்பட்டதை கலந்து கீழே விழுக. இதை யாரால் பார்க்கிறான்? கோசலை, கைகேயி, சுமித்ரை 3 பெண்களை தான் கணவன் போராடுறானே அப்படி சண்டை போறானே அப்படின்னு சந்தோஷமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள்ல கைகேயி மட்டும் கவனித்து விட்டான். ஆஹா, தசரதை சாக போறான், சக்கரம் கவலை போகின்றதை அச்சாணி கீழே விழுந்தான், கவிழ்ந்து விடுமே அப்படின்ட்டு அப்பாத்தான் என்ன செய்தான்? ஓடி போய் அவருடைய கட்ட விரலாகப்பட்டதை அந்த அச்சாணிக்கு பொதுவாக தன்னுடைய கட்ட விரலை கொடுத்து காப்பாற்றியவை கைகேயி. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன பண்ணா? முன்னு வாருங்க, எப்படி கட்டவரில் கொடுத்துப்பா நஞ்சில போகுவேன் அப்படின்னு இடத்துக்கு நீங்க வர்றீங்க. ஏன்னா அவன் சிறுமணியாக இருக்கும் துருவாசம் மூக்குக்குள்ள அவருடைய கட்டுவல்லை விட துருவாசிவனுடைய சாபத்தை கொடுக்க, அதாவது உடைய கட்டுவல்லாகப்பட்டது உனக்கு இருமாக போகட்டு அப்படி சாபத்தை கொடுக்க பார்த்தா கைகேயி பார்த்தா. ஏன்னா உடம்புல ஒரு விரல் மட்டும் எனக்கு இரும்பாக இருக்கிறேன், இல்ல யாருமே திருமணம் முடிக்க மாட்டாங்களே அப்படி சொல்லுறது. அவதான் துருவாசமணி சொல்லுவாரு, அம்மா என்றைக்கு உன்னுடைய விரல் கட்ட விரல் இரும்பாக இருக்காங்க, ஆனா என்றைக்கு உன்னுடைய மனதான் நீ நினைக்கின்றோ அன்றைக்கு தான் இது இரும்பாக மாறும் அப்படின்னாரு. அப்பத்தான் கைகேயி நினைக்கின்றார்.